கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச ஜெபத்திலும் முதல் நாளிலே கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய இந்த ஜெபத்துக்காக ஒரு வார்த்தையை தந்திருக்கிற அந்த வார்த்தையை வைத்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கான வார்த்தை, உபவாச ஜெபத்துக்கான வார்த்தை என்னவென்று சொன்னால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக ஆசீர்வதிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், அதான் பைபிள் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன இல்லை, அவனுக்கு என்ன லாபம்? அவனுக்கு லாபம் இல்லை. அது அழிந்து போகிறதான ஆசீர்வாதங்கள், அது மேன்மைப்படுத்துகிற ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காக வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் தான் முக்கியம். இந்த உபவாச நாட்களில் நாம் அதை தான் வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, அதாவது பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடணும், முதலாவது தேவனுடைய நீதி என்னன்னு தேடணும். நீங்கள் அதை மட்டும் தேடினீங்கன்னா போதும், மீதி எல்லாம் அவங்க கூடவே வரும். அல்லேலூயா. கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பாக்கியவானை குறித்து பார்க்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நமக்கு சொல்லப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அப்போ உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உண்மையிலே இந்த இருதயம் சுத்தமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். பரலோகத்துக்கு போகணும்னால அது வேணும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தம் என்றால் பரிசுத்தமாக இருப்பது, பரிசுத்த சிந்தனையோடு வாழ்வது. அப்போ இந்த இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் நாம் வாழ்வோமே ஆனால், இந்த இருதயம் கரைபட்ட விதமாய் நாம் வாழ்வோமே ஆனால், நாம் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் யார் பாக்கியவான்? அவன் யாரை தரிசிப்பான்? தேவனை தரிசிக்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் நாம ஓடுறோம், இந்த உலக வாழ்க்கையில நாம போறோம் வர்றோம், நடக்கிறோம், சர்ச்சுக்கு வர்றோம், எல்லாம் ஓகே. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம், எது முக்கியமா இருக்க வேண்டும் தெரியுமா? இருதயத்தின் சுத்தம், சுத்தமாக்கப்பட்ட இருதயம், பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம். இந்த இருதயம் இல்லாம நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்காகவே ஓடினாலும் சரிங்க, அது என்னது? பிரயோஜனமே இல்லை, ஒன்றுக்கும் உதவாது. அது குப்பையிலே கொட்டப்படுகிறது மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு சொன்னார், சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தரிசிப்பாங்க? தேவனை தரிசிப்பாங்க. இங்கே எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான் யாரை பார்க்க முடியும்? ஏசப்பாவை பார்க்க முடியும். இந்த உலகத்தில் நீங்க எப்படி வாழ்ந்தாலும் யாரை வேணாலும், ஒரு பெரிய ஒரு ஆளை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் கிடைச்சுன்னா நீங்க பார்க்கலாம். ஏசப்பா பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் கிடைச்சா போதாது. அப்பாயின்மெண்ட் மேட்டர் இல்லை, அங்கே என்ன மேட்ரு? இருதய சுத்தம் மேட்ரு. இருதய சுத்தம் இல்லாமல் நாம ஏசப்பாவை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா நாம தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த இருதயத்தில் உள்ள பரிசுத்தம்,
நம்ம டெய்லி சுத்திகரிக்கப்படணும், டெய்லி பரிசுத்தமாக்கப்படணும். இது கரைபடி, அதாவது நாம இருக்கிறது வந்துட்டு பரலோகத்தில் இருக்கல்ல, எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிறோம்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? இந்த பாவ பழக்கங்கள் நம்மளை ஒட்டுமா ஒட்டாதா? ஒட்டும். அதான் இந்த கடலை பாருங்களேன், கடலுக்குள்ள என்ன இருக்கும்? மீன் இருக்கும். இந்த மீனை நீங்க பார்த்தீங்கன்னா அது கடல் தண்ணி என்ன தண்ணி? உப்பு தண்ணி. ஆனா இந்த உப்பு தண்ணியில தான் அந்த மீன் கிடக்கு. எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ மாதங்கள், அது எத்தனை வருஷம் கிடந்தாலும் சமைக்கணும்னா நீங்க என்ன போடணும்? உப்பு போடணும். உப்பு போடாம சொல்லுங்க சமைக்க முடியாது. அது தண்ணிக்குள்ள இருந்தாலும் உப்பு படாதது மாதிரி நாம இந்த உலக வாழ்க்கையில இருந்தாலும், இந்த உலகத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும், உலகத்தில் உள்ள பாவங்கள், அசுத்தங்கள் நம்மை தொடக்கூடாது. நம்மை பரிசுத்தமாய் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த இருதயத்தின் சுத்தவான் யார் என்று சொன்னால் அவன் தேவனுக்கு பயப்படுவான். இங்க பாருங்க, சுத்த இருதயம் இல்லாதது. மார்க் 7வது அதிகாரம், மார்க் 7வது அதிகாரம் அதனுடைய 21, 22 வாசிக்கலாம். மார்க் 7, 21, 22. சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அதே மாதிரி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 21 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே ஒரு பட்டியலை ஸ்தோத்திரம் ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெளியரங்கமா இருக்கு. மாம்சத்தின் கிரியை எப்படி இருக்கு? வெளியரங்கமா இருக்கு. மாம்சத்தின் கிரியை என்பது அது மறைந்து இருக்கிறதல்ல, அது வெளியரங்கமா செயல்படுது. அவை ஏவன் சொல்லிட்டு அங்க ஒரு பட்டியல் இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை ஒன்னொன்னு வளர்க்கணும் ரொம்ப டைம் ஆயிரும். அதனால உங்களுக்கு புரியும் நீங்க படிச்சீங்கன்னா. அப்போ இந்த 2 இடத்துல நீங்க பார்க்கும்போது இங்கே இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன் வாழ்கிற வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருதயம் சுத்தம் இல்லாம இருக்கும்னா இந்த மார்க் 7வது அதிகாரத்தில் படித்ததும் இருக்கும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படித்ததும் இருக்கும். அப்போ இதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த உபவாச நாட்களிலே இந்த காரியங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டு உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டால் உண்மையில உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. யாருமே இருக்க முடியாது. அது டெய்லி சுத்திகரிக்கணும். இருதயத்தை எப்படி சுத்திகரிக்கணும் சொல்லுங்க? டெய்லி, அனுதினம் ப்ராசஸ். அது ரட்சிக்கப்படுகிறதுக்கு 3 அனுபவம் உண்டு. ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம். புரியுதா? ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம். டெய்லி ப்ராசஸ் என்பது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டியது டெய்லி ப்ராசஸ். ரட்சிக்கப்படுவோம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் மெய்யான மீட்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம மற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சுத்திகரிக்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் அடுத்ததை துவைக்கிறோம். ஒரு பாத்திரம் அழுக்காயிருச்சுன்னா அதை நாம என்ன பண்றோம்? விளக்குறோம், கழுவுறோம். பண்றீங்களா? இல்ல அதே அழுக்கு பாத்திரத்தோட எடுத்து யாருக்காவது கொடுப்பீங்களா? உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க, நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உடனே ஓடி போய் அதே தட்டுல போட்டு உங்க கெஸ்ட்டுக்கு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொடுப்பீங்களா?
என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு புதிய தட்டு கெஸ்ட்டுக்குன்னு தனியா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அதை கழுவி விளக்கி சுத்தம் பண்ணி தான் கொடுப்போம். இது உலகத்தில். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்க உலகத்துல நாம வந்துட்டு டெய்லி நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். கடையில போய் சோப்பை வாங்கி போட்டு தேய்ச்சி சுத்தம் பண்ண சுத்தமாகுமா? ஆகாது. எப்படி சுத்தமாகும்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படணும். இயேசுவின் இரத்தம் தான் மெய்யான பாவ மன்னிப்பை தருகிறதான ஒரு ஆயுதம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இது வெளிப்பட வேண்டும் என்று நாம பார்க்கிறோம். அடுத்து கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 23 வாசிச்சீங்கன்னா, அங்கே சுத்த இருதயக்காரனுக்கு வெளிப்படுகிற கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ ஒரு மனுஷன் சுத்த இருதயமா இருக்கிறான்னா, அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னா, அவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் கனி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப நாம வந்துட்டு பிரயாசப்படணும். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சவால் நிறைந்த காரியம். இருதயத்தை சுத்தமாய் வைத்திருப்பது என்பது சவால் நிறைந்த ஒரு காரியம். ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த சவால் நிறைந்த உலகத்திலே நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த நமக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சுத்த இருதயம் வரணும்னா நம்மளால முடியாது. அதான் இயேசு சொன்னார், இது உங்களால் கூடாத காரியம், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றும் இல்லை. ஏசப்பாவால முடியும். அறிக்கை பண்ணணும், இருதயத்தை சுத்தம் பண்ண நாம விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம விட்டு கொடுக்கிறது இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம் போறோம், இது நம்முடைய வாழ்க்கை அல்ல. நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதா? சாட்சியின் ஜீவியம் வாழ்றோமா? வீட்டு பக்கத்தில் வந்து கேட்டால், இந்த முன்னாடி ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க சண்டையே போட மாட்டாங்க. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, சர்ச்சுக்கு போனாலே சண்டை போடுறாங்க. ஆனால் இங்கே இந்த ஒப்பட விசுவாசிகள் நாம யாரும் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ சுத்த இருதயம் தான் ஆவியின் கனி வெளிப்படும். சங்கீதம் 15வது அதிகாரம் அங்கே 1 முதல் 5 அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 15:1 வாசிக்கலாம். போதும். இங்க பாருங்க, இங்கே யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யான் பரிசுத்தவான்? யாருக்கு சுத்த இருதயம் ஒருவனுக்கு இருந்தாதான் இந்த காரியம் எல்லாம் இருக்கும். யாருன்னு பாருங்க. நான் சொல்றேன், இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க யாரு தான்? சுத்த இருதயம் உள்ளவங்க. சரியா? முதலாவது 2வது வசனத்தை பாருங்க. உத்தமனாய் நடந்து. எப்படி? உத்தமனாய் நடந்து, நல்ல குணங்கள், நேர்மையான வாழ்க்கை, நல்ல தேவனோடு உள்ள உறவு, சண்டைகள் சச்சரவுகள் ஒன்றும் இல்லாம உத்தமனாய். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமன். உத்தமன் அவன் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டான். அவனுடைய வாழ்க்கை அவன் எப்படி இருக்கும்? இன்னொரு வசனம் சொல்லுது நோவாவை குறித்து, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். He walked with God அப்படின்னு இருக்கு. அப்போ அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். அப்போ இந்த நோவா உத்தமனா இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை உத்தமனா இருக்கா? நீதியை நடப்பித்து. அப்போ நாம எதை நடப்பிக்கணும்? நீதியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நேர்மையான வழியில் நடக்கணும். யாருக்கும் தீங்கு செய்ய போகக்கூடாது. நாம் அப்படி இருக்கிறோமா? ஒரு வழக்கு நம்மள்கிட்ட வருது, நமக்கு ஃபேவரானவங்களுக்கு சாகசமாக பேசிட்டு அவனை வந்துட்டு துன்புறுத்தி அவனுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் அனுப்பி விடுறோமா? அப்படி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்போ சத்தியத்தை மனசார பேசணும், சுவிசேஷ மனசார சொல்லணும், சத்திய வசனங்களை மனசார வீட்டிலேருந்து தியானிக்கணும். அதாவது சத்தியங்களை நாம சொல்ல சொல்லதான் இருதயத்தில் விடுதலைகள் உண்டாகும். அவன் நாவினால் புறங்கூறாமலும்
எப்படி? புறங்கூறாமல். அது அர்த்தம் என்ன? முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசாதது. நீங்க தெருவில் இருக்கீங்க, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, ஒருத்தங்க அப்படியே நடந்து போறாங்க, அவங்கள காணும்போது நல்லா இருக்கீங்களா, வேலைக்கு போறீங்களா அப்படின்னு சிரிச்சு பேசி விடுறீங்க. ஆனா அவங்க போன பிறகு அவங்கள குறிச்சு புறம் பேசுறது, அவங்கள குறிச்சு பேசுறது. அதான் புறங்கூறாமலும் தீங்கு செய்யாமலும். நண்பனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவனுக்கு தீமை செய்ய போகக்கூடாது. நிந்தையான பேச்சை, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அதற்கு அர்த்தம் அயலான் என்ன? யாரு? பக்கத்து வீட்டில் அவங்க. அவனை குறித்து வெளியில் உள்ளவங்க தப்பு தப்பா பேசுறாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம பெருசா மனசுல எடுக்க கூடாது. அப்படி இருக்கிறவன் ஆகாதவன், அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். தீழ்ப்பானவன் அர்த்தம் என்ன? இழிவானவன், அற்பமானவன். அப்போ ஆகாதவன், அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ கனம் பண்ணுகிறான். அப்போ தேவனை தூஷிக்கிறவன், தேவனை விட்டு விலகுகிறவன், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்கிறவன், துன்மார்க்கத்தனமாய் வாழுகிறவனுடைய வாழ்க்கையில இவன் இருக்க மாட்டான். இவன் கூட போக மாட்டான். அவங்கள வெறுக்கிறான். அவங்கள என்ன பண்றான்? வெறுக்கிறான். அவனுடைய பாவத்தை வெறுக்கிறான். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவனையும் கனம் பண்ணுகிறான். யாரு கனம் பண்றது? சுத்த இருதயம் உள்ளவன், பரிசுத்தம் ஆக்கப்பட்டவன். அவன் ஆமென் ஸ்தோத்திரம் கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டாலும் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆணை, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு காரியத்தில் ஆணை இட்டுட்டீங்க, இது நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி தருவேன். ஆனா இப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபேவர் வருது. அது இதுல இருந்தும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொத்து காரியம்னு நினைக்கிங்களேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு சொத்தை விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு தொகை. இப்போ நான் ஆணையிட்டாச்சு, இது உங்களுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு, ஓகேவா? கொடுக்குறேன்னு ஆணையிட்டுச்சு. ஆனால் இப்போ இன்னொரு ஆஃபர் வருது. என்னன்னா இதுல இருந்து டபுள் மடங்கு, இதுல இருந்து டபுள் மடங்கு. ஆனாலும் அந்த டபுள் மடங்கு மேட்டர்ல நான் இவனுக்கு கொடுத்த ஆணையில உண்மையா இருக்கணும். அதுல நான் தவறக்கூடாது. அதுல நஷ்டம் வந்தா கூட தவறாது இருக்கணும். ஒருவேளை நஷ்டம் தான் வரும், ஏன் நான் ஆணையிட்டதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவனே ஆமென் ஸ்தோத்திரம், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கின்றான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நம்முடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்க கூடாது. குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்க, லஞ்சம் வாங்க கூடாது. இப்படி இருக்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவர்கள் தான், சுத்த இருதயம் உள்ளவங்க தான் இப்படி வாழ முடியும். அல்லேலூயா. அடுத்து 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 2:22. இங்கே சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனிடத்தில் நீ சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க யாரு கூட உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ, யார்கிட்ட உங்க நட்பு அதிகமா இருக்கோ, அவங்கள மாதிரி தான் நாம என்ன பண்ணுவோம். ஒரு நல்ல நண்பன்கிட்ட இருந்தா நல்ல பாதை, ஒரு கெட்ட நண்பன்கிட்ட இருந்தா கெட்ட பாதை. அதே போல பெற்றோரை பாருங்க, நல்ல பெற்றோர் இருந்தா பிள்ளை நல்லா வளரும், கெட்ட பெற்றோர் இருந்தா பிள்ளை எப்படி தான் வளரும்? அதே போல கெட்ட காரியங்களை பார்த்து தான் வளரும். வீட்டில் அப்பா அம்மா கெட்ட வார்த்தை பேசுறாங்க, பிள்ளை வந்துட்டு நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா, ஏன்னா பிள்ளை வந்துட்டு எங்க பாக்குது? யாரை பாக்குது? அப்பா அம்மாவை பாக்குது. அப்போ இந்த அப்பா அம்மா தான் பைபிள் சொல்லுது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இதே நாவினால தான் ஆண்டவருடைய அப்பத்தையும் சரீரத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற நாம் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. சிலருக்கு அசால்ட்டா வந்துடும், பேசக்கூடாது. பிள்ளைகள் அதை பார்த்து
வளரும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீமோத்தேயுவிலே, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்போ சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே நீதி வெளிப்படும், விசுவாசம் வெளிப்படும், அன்பு வெளிப்படும். இது மூன்றும் வெளிப்படும் போது அவன் சுத்த இருதயமாக இருக்கிறான். இது மூன்றும் அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும் போது நீ இந்த சுத்த இருதயம் உள்ளவனோடு கூட அட்டாச்சாக இருந்தேன்னா, நீ இந்த சுத்த இருதயம் உள்ளவனோடு ஒரு ஐக்கியமாக இருந்தேன்னா உனக்கும் இந்த நன்மை எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம சேருகிறது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய நண்பர்களை அனுபவித்து ஸ்தோத்திரம் வளர்த்தி கொள்ள வேண்டும். உலக நண்பர்களை நாம் அதிகமாய் வளர்த்தினா நம்முடைய வாழ்க்கை வீணாய் போயிடும். ஏன்னா அவங்களுக்கு இயேசுன்னா என்னன்னு தெரிஞ்சாலும் இயேசுவோடு கூட உள்ள வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. இயேசு என்னன்னு தெரிஞ்சாலும் இயேசுவின் கூட உள்ள அந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. அப்போ இல்லாத ஒருத்தண்ட நீங்க போய் ஐக்கியம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையும் எப்படி தான் மாறிடும் நமக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறும், கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எடுத்த உடனே மாறாது. ஒருத்தன் ஒரு பாவத்தில் விழுறான், குடிகாரனா மாறுறான் அப்படின்னா எடுத்த உடனே அவன் பெருசா குடிக்க மாட்டான். எடுத்த உடனே ஒரு பாவத்தை செய்ய மாட்டான். கொஞ்சம் 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 கொஞ்சம். அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய காரியங்களிலே இந்த சுத்த இருதயம் பரிசுத்தவான்களோடு, ஊழியர்களோடு, சக ஸ்தோத்திர விசுவாசிகளோடு நல்ல ஐக்கியமாக இருக்கும்போது நமக்கு வேற சிந்தனை வராது. எப்போவும் சர்ச்சுக்கு போகணும்னு தோணும், எப்பொழுதும் கர்த்தருடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கணும்னு தோணும். இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுத்தும் போது நமக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 51வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அங்கே தாவீது, நேற்றைக்கும் நாம இந்த காரியத்தை தியானித்தோம். அது அந்த வசனம் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட போது அவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? புதுப்பியும். அல்லேலூயா. நம்ம இப்ப ஜெபத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு என்ன என்ன இருதயத்தை தாரும்? சுத்த இருதயத்தை. சிருஷ்டியும்னா அது என்ன அர்த்தம்? உருவாக்குறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அதை படைத்தார், மனுஷனை படைத்தார், மிருக ஜீவன்களை படைத்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வச்சார். அதே போல சுத்த இருதயம் என்பது என்ன பண்ணணும்? படைக்கப்படணும். நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு இருதயம் இருக்கு. ஆனா எல்லாருடைய இருதயம் சுத்த இருதயம் அல்ல. எல்லாருடைய இருதயம் நல்ல இருதயம் அல்ல. எல்லாருடைய அநேகருடைய இருதயம் பாவத்தில் நிறைந்த இருதயம். எப்ப பார்த்தாலும் பாவம், சாபம், அக்கிரமம் நிறைந்த இருதயம். ஆனால் ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயத்துல அன்பு, சமாதானம், அபிஷேகம், தேவனோடு உள்ள உறவு, ஐக்கியம், இது அதிகமாக நீடிக்கணும். இந்த உபவாச நாட்கள்ல நீங்க அதிக நேரம் தேவனோடு செலவிடுகிறதுல பயன்படுத்தணும். ஸ்தோத்திரம். அப்பந்தான் இந்த இருதயங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஜெபத்துல கேட்கணும், ஆண்டவரே சுத்த. எல்லாரும் விழுந்து போற மனுஷன்தான், எல்லாரும் விழுந்து போகிற மனுஷன்தான். ஆனாலும் தாவீது, நேற்று நான் சொன்னேன், அவன் ராஜாவா இருந்தவன், அவனே விழுந்து போனான். நாத்தான்வேல் வந்து உணர்த்தின போது அவனுக்கு உணர்வு வருது. உடனே தான் ஆண்டவர் சமூகம் அந்த 51ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லாமே பாவ அறிக்கையா தான் இருக்கும். அதுல தான் இதை சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தில் சிருஷ்டியும் படைச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு அந்த இருதயத்தை உள்ள வச்சிருங்க ஆண்டவரே. எனக்கு மட்டும் நீங்க அந்த இருதயத்தை உள்ளாடி தந்துட்டீங்கன்னா, எனக்கு மட்டும் அந்த சுத்த இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தை நீர் எனக்கு உள்ளே வைத்தீர்னா நான் எப்பவுமே விழுந்து போக மாட்டேன். அது காத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தருவீர். அல்லேலூயா. அடுத்து சொல்றான், நிறைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும். அப்போ நிலையான ஒரு ஆவி. அதை ஏன் சொல்றான் அப்படின்னா, அவனால் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியல. அவன் பாவம் வந்தோட என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நிலைவரமான ஆவி. அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம் ஆண்டவர் எனக்கு வேண்டாம். அடிக்கடி ஸ்தோத்திரம், நான் இதை ஸ்தோத்திரம் தான் பவுல் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்கிறேன், இதை நான் செய்யல. அவர் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ நாம ஏன் இதை செய்யறோம் அப்படின்னா, நமக்குள்ள சில பாவங்கள், பாவக்கரைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது அசால்ட்டாக ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அதான் இயேசு சொன்னார், ஸ்தோத்திரம்
வெளியில இருந்து உள்ள போற தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வாரது தீட்டுப்படுத்திடும், அசிங்கமாக்கிரும், வாழ்க்கையை உடைச்சு போட்டுரும், வாழ்க்கையை ஒன்றுமில்லாம ஆக்கிரும். அப்போ ஒரு நிலையான ஒரு ஆவி வேணும். ஆண்டவரே, என்ன வந்தாலும் தேவனுக்குள்ளே உறுதியா இருக்கணும். என்ன சோதனை வந்தாலும் தேவ சமூகத்தில் அதிகமாக காத்து அவரோடு உறவாடுகிற அனுபவத்தில் இருக்கணும். என்ன வந்தாலும் இயேசுவை விட்டு போகக்கூடாது என்கிறதான ஒரு மகிமையான ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அதுதான் ஒரு நிலையவரமான ஒரு ஆவி, நிலையான ஒரு ஆவி. இல்லைன்னா அடிக்கடி விழுகிறது, அடிக்கடி எழும்புறது, அடிக்கடி விழுறது, அடிக்கடி எழும்புறது. நீங்கள் பண்ணியை பார்த்தீங்கன்னா அது எவ்வளவுதான் நீங்கள் கழுவி, எவ்வளவுதான் சுத்தம் பண்ணி, எவ்வளவுதான் நீங்கள் கொண்டு உங்கள் பெட்டில் கொண்டு வச்சாலும் அது என்ன தான் பண்ணுமா? திரும்பவும் சாக்கடையில் தான் போகும், திரும்பவும் அசுத்தத்தில் தான் போகும். நீங்களும் நானும் பன்றிக்குட்டிகள் அல்ல, ஆட்டுக்குட்டிகள். அல்லேலூயா, ஆட்டுக்குட்டிகள். நாம யாரு? ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டி எங்கேயாவது சேற்றில் கிடக்கிறது பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அது சுத்தமாக இருக்கும், மேட்பனுடைய சொல்லை கேட்கும், மேட்பன் சொல்லுகிறதை கவனமாய் கேட்கும். அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நாம் பன்றிக்குட்டிகளாய் வாழக்கூடாது, ஆட்டுக்குட்டிகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 73வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். அப்போ இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு யாரு தான் ஆண்டவர்? நல்லவர், நல்லவர், அவர் நல்லவர். ஏன் தெரியுமா? சுத்த இருதயத்தோடு நாம் பரிசுத்தமாய் நாம் ஒரு காரியத்தை கேட்டோம், ஆண்டவர் நமக்கு தருவார். ஏன்னா பரிசுத்தம் என்பது ஒரு பரலோக முத்திரை மாதிரி. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது உங்களை குறித்து தேவ சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எனக்கு சுத்த இருதயத்தை தாரும். இதுவரை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும், ஆனால் நம்ம இந்த உபவாச நாட்கள் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு சுத்த இருதயம் உள்ளதாய் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வரணும். அதை நீங்கள் விரும்பினீங்கன்னா வாஞ்சை விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அப்போ அந்த விருப்பம் நமக்குள்ளே வரும்போது, அந்த ஆசை நமக்குள்ள வரும்போது நாம் அந்த ஆசைக்கு ஒப்பு கொடுக்கணும், அந்த ஆசைக்கு நடத்தணும். பாவ ஆசைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கூடாது. பரிசுத்தமாய் தோன்றுகிற ஆசைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அதான் போன வாரத்தில் தியானித்தோமே, பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். விலகணும். பொல்லாங்கு நமக்குரியதல்ல, நல்ல பங்கு நமக்குரிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த சுத்த இருதயம் உள்ளவர்களாய், ஆமென் ஸ்தோத்திரம், சுத்த இருதயத்தோடு வாழுகிறவர்களாக நாம் தேவராஜ்யத்துக்கு போகிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவோமே ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம்.